மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய சில சுணக்கங்கள் மாறக்கூடிய தன்மையை காமிக்கிறது. சில நேரங்களில் வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள் எழலாம். இது எப்படின்னா, கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் வெறுத்து போகும் பொழுது அதிலிருந்து நல்ல நன்மைகள் கூட பிறப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதுக்காக வம்பை விலைக்கு வாங்கணும்னு சொல்ல, ஆனால் சில நேரங்களில் நமக்கு நியாயம் சரியாக கிடைக்காத பொழுது அதை கேள்வி கேட்கறதுல தப்பில்லை. அது போன்ற ஒரு நிலை உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுக்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். குழப்பங்கள் இல்லை சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சுமூகமான ஒரு அமைப்பு இருக்கும். சிற்சில எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட அதை சரிக்கட்டின்னு போகிற மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகள் அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில தடைகள் ஏற்படும், சில மனக்கசப்புகள் ஏற்படலாம். பொறுமையும் நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிற தொழிலில் ரொம்ப பிரமாதமாக நீங்கள் வேலை செஞ்சாலும் கூட அதற்கு கிடைக்க வேண்டிய ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து, அது ஒரு வேளை உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதனால் ஒரு மனக்கசப்பு, வெறுப்பு இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சில நேரங்களில் நம்ம தாமரையிலை தண்ணீரை போல் இருக்க வேண்டியது அவசியம். அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தை, வேலையை நான் சரியாக செய்கிறேன், எனக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதிகள் இதெல்லாம் பகவானுடைய கையில் இருக்குன்ற ஒரு எண்ணத்தோடு வேலை செய்யும் பொழுது அனாவசியமாக மனம் கொந்தளிக்காது, பிரச்சனை ஏற்படாது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் ரொம்ப ஒரு தாமரையிலை தண்ணியை போல் பட்டும் படாமலும் சில நேரங்களில் இருப்பது உங்களுக்கு நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான ஒரு தினமாக இருக்கிறது. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானப்பட்டு நீங்கள் அந்த விஷயத்தில் பூர்ணமாக கவனத்தை செலுத்தி நிதானமாக செயல்படும் பொழுது நன்மைகள் ஏற்படும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். குறிப்பாக திருமணம் போன்ற விஷயங்களை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கான நல்ல பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கும். சில சுபமான விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தைகள், குடும்பத்தில் ஒரு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் சொல்லலாம், அந்த மாதிரியான சில கேதரிங்ஸு, அதாவது எல்லோரும் கூடுவது, அது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. தன வரவும் உண்டு. மனதுக்கு இதமான மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் கொண்ட ஒரு தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் அனுகூலமாகவும் சூழல்கள் உங்களுக்கு அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் ஒரு வேலையோடைய அந்த தன்மை கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் கவனமாக ஈடுபடுதல் அவசியம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குறிப்பாக பண விரயமாகலாம், சில நேரங்களில் தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கலாம், சில நேரங்களில் எதிர்பார்த்த ஒரு விஷயம், நமக்கு இது இன்றைக்கி நடக்க போகிறது அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்காமல் சற்று தாமதிக்கலாம். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன், மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒரு நடுநிலையுடன் இருப்பது அவசியம். எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள். கடகத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதமாகுமே தவிர எடுத்துக்கொண்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினமாக இருக்கும். நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு எட்டும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் நீங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. சில சுப செலவுகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. அதனால் உங்களுக்கு மன சந்தோஷங்கள் ஏற்படும். சில நேரங்களில் உடல் உழைப்பு, கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் தூரமான இடத்துக்கு போயிட்டு வருது, இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுக்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையான அளவு ஓய்வு எடுக்க வேண்டும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினம், சந்தோஷங்கள் நிறைந்த தினம். திருமணம் போன்ற விஷயங்களை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடிய தினமாகவும் அமையும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய தினம். சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் சந்தோஷங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சில நல்ல நிகழ்ச்சிகள், மனதுக்கு சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய சில நல்ல நிகழ்வுகள் இதெல்லாம் ஏற்படுவதால் மனசுக்கு ஒரு இதமாகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய அளவிலும் ரொம்ப நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். தன வரவும் சிறப்பாகவே இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு இனிமையான நாள்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அருமையான ஒரு தினமாகவும் மனசாந்தி அளிக்கக்கூடிய தினமாகவும் அமையிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். கவனமாக செயல்பட அந்த தடைகள் நிச்சயமாக அகலும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு பிரச்சனைகளாக இருந்த சில விஷயங்கள் அகலும். அதனால் பார்த்திங்கன்னா மேலே மேலே நன்மைகளை தரக்கூடிய வகையில் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். தெய்வ அனுகூலமும் சிறப்பாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான தினம். தன வரவும் உண்டு. குடும்பத்திலையும் சந்தோஷமாக இருக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட நன்மைகள் ஏற்படும். சில நேரங்களில் உயர் பதவிகள் கூட உங்களை தேடி வரும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அனுகூலமான நல்ல பலன்களே ஏற்படும். சில நேரங்களில் புதிய வீடு வாங்குவதற்கோ இல்லை புதியதாக மனம் வாங்கிறதுக்கோ
இல்லை அது சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள், அது சம்பந்தமான சில அதில் வரக்கூடிய சில ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது, இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு தினமாக, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, வீடுகள் வாங்க விற்க அப்படின்னு, அது மாதிரி அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரக்கூடிய வகையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு எதிர்பார்த்த நல்ல பலன்கள் எல்லாம் நடக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் ரொம்ப சுமூகமாக அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அது டெலிஃபோன் மூலமாக வரலாம், இல்லை வேறு தெரிஞ்ச நண்பர் மூலமாக வரலாம். காதுக்கு இனிய நல்ல செய்திகள், உங்கள் முன்னேற்றத்தை பற்றிய செய்திகள், தன வரவை பற்றிய செய்திகள், சொத்து விவகாரங்களை பற்றிய செய்திகள் போன்ற பல நல்ல செய்திகள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். இல்லை சில நேரங்களில் எதிர்பாராத வகையிலும் வரலாம். மனதுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அளவில் இதமான விஷயங்கள் நடக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது, மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். குறிப்பாக வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக செயல்பட வேண்டும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் உங்களுடைய முழு திறமையை காட்டி நீங்கள் வேலை செய்வீங்க. ஆனால் நிச்சயமான வெற்றிகள் உங்களுக்கு உண்டு. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையோடு நீங்கள் செயல்பட நன்மைகள் ஏற்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழல் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள உறவுகளில் பாதிப்பு இருந்தால் கூட அது சீர் செஞ்சு அது சுமூக நிலைக்கு மாறும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது, உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நிலைமைக்கு தகுந்தாற் போல நீங்கள் நடந்து கொள்ள நன்மைகள் வரும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் தெய்வ கடாட்சத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான தினமாக அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றலாம். கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனசில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ், எதையும் சாதிக்க முடியுன்ற ஒரு எண்ணங்கள், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் ஒரு நல்ல உற்சாகம், இதையெல்லாம் நிறைந்து தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. சில புதிய தொடக்கங்களுக்கும் சிறப்பான தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது, அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கவனமாக செயல்பட வேண்டும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான வெற்றிகள் ஏற்படும். நல்ல மாற்றங்கள், திருப்பு முனைகள் எல்லாம் வரக்கூடிய தினமாக இது அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். மற்றபடி நல்ல தினமாக அமையும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எதிர்பாராத சில செலவுகள்லாம் ஏற்படலாம். சில நேரங்களில் குழந்தைகளுடைய நலனில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டி வரும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். மொத்தத்தில் பிறருக்காக உழைக்கக்கூடிய
ஒரு தினம்னு சொல்லணும். ஆனால் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அதனால் சில நேரங்களில் கொஞ்சம் அதிகப்படியான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் உள்ள ஒரு தினமாக அமையலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அனுகூலம், அதாவது கொஞ்சம் பிரயத்தனப்பட்டாலும் நல்ல அனுகூலங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகள் புலப்படும். ஆக்கப்பூர்வமான தினமாக அமையும்.